சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அப்பம்மா சமுத்திரம் எனும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன். பட்டியலினத்தை சேர்ந்த இவர்கள் 6 ஏக்கர் விவசாய நிலம் வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் பாஜக பிரமுகராக குணசேகரன் என்பவர் இருவரின் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக புகார் எழுந்தது. இதற்கிடையே கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி இருவருக்கும் அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளான இவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இருவரும் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். அப்போது தாங்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடவில்லை, தங்களது வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் மட்டுமே உள்ளது, சென்னை வரக்கூட மற்றவர்களிடம்தான் பணம் வாங்கி வந்தோம், ரேஷனில் தான் அரிசி வாங்கி சாப்பிடுகிறோம், நாங்கள் எந்தவித சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை என தெரிவித்தனர். இதற்கிடையேதான் அந்த விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் குறித்த விஷயம் தற்போது சர்ச்சையாகி உள்ளது. அதாவது சம்மனில் அவர்களின் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு புதிய தமிழகம் கட்சி உட்பட பல கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அதோடு சாதி பெயரை குறிப்பிட்ட அமலாக்கத்துறை மீது அதிரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தற்போது பூதாகரமான நிலையில் சேலம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையேதான் தற்போது சென்னையில் பணியாற்றி வரும் இந்திய வருவாய்த்துறை அதிகாரி பாலமுருகன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பரபரப்பான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். பாலமுருகன் தற்போது சென்னையில் GST வரித்துறையில் துணை ஆணையராக பணியாற்றி வருகிறார். இவர் எழுதியுள்ள பரபரப்பான கடிதத்தில் சேலத்தை சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது. சேலம் மாவட்ட பாஜக பிரமுகரின் தொல்லையால் விவசாயிகள் கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியாமல் உள்ளனர். இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்க வேண்டும். அவருக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க தகுதி இல்லை. இதனால் மத்திய நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து நிர்மலா சீதாராமனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என காட்டமாக வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.